ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் டே 18ல் முக்கியமான ஒரு டாபிக்ங்க. இருந்தாலும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஆங்கிலத்தில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரேஸ். அந்த பர்ட்டிகுலர் வார்த்தைக்கு என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்குது, அதாவது ஒரே இடத்துல மட்டும் இருந்தாலும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுறோம். அப்படி அதை எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் யூஸ் பண்ணால் என்ன மாதிரி அர்த்தத்தில் அது வரும் அப்படிங்கிறத இன்றைக்கி கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் பாருங்கள். ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்களே உங்கள் ஓனாக என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்சஸ் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ இந்த வீடியோக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். வித்தவுட் டிலே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த டாப்பிக்கில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது வேரியேஷன்ஸ் ஆஃப் இருந்தாலும். எல்லா வார்த்தைகளுக்குமே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குங்க. அந்த பர்ட்டிகுலர் வேரியேஷன்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்று நீங்கள் மிஸ் பண்ணாலும் இல்லை ஒரு சென்டென்ஸ் வச்சு உங்களால் பேச முடியாமல் போனாலும் இன்னொரு வேரியேஷன்ஸ் வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் அந்த பர்ட்டிகுலர் மெசேஜை கன்வே பண்ணிடலாம். அதனால தான் இதை வேரியேஷன்ஸ் ஆஃப் இருந்தாலும் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம். ஆல்ரெடி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், இந்த இருந்தாலும் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம ஆங்கிலத்தில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா தோ, ஓகே, ஆல்தோ அண்டு ஈவன் தோ அப்படிங்கிற 3 வார்த்தைகள் நமக்கு காலங்காலமாக தெரியும். இதில் இந்த ஈவன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதற்கு தமிழில் கூட அப்படின்னு அர்த்தம். அப்போ சேர்த்திங்கன்னா இருந்தாலும் கூட அப்படிங்கிற வார்த்தையை இந்த ஈவன் தோ அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கும். இது பேசிக்காக நமக்கு தெரியும். சரிங்களா? ரைட். இப்போது இந்த பர்ட்டிகுலர் தோ அப்படிங்கிற வார்த்தையை சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாகணும். அதாவதுங்க 2 இன்சிடெண்ட்டை பற்றி பேசுகிறதுக்கு தான் இந்த பர்ட்டிகுலர் தோ அப்படிங்கிற வார்த்தை யூஸ் ஆகுது. அதாவது 2 இன்சிடெண்ட்னா 2 டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ். எப்படி அப்படின்னா ஒரு கருத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த கருத்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அதற்கு அடுத்து சொல்லப்படக்கூடிய கருத்து எப்படி இருக்கணும்னா நெகட்டிவில் இருக்கணும். அதாவது ஒரு கருத்து அதற்கு ஆப்போசிட் மீனிங்கில் வரக்கூடிய இன்னொரு கருத்து கூட தான் ஜாயிண்ட் ஆகும், எதிரும் புதிருமாக இருக்கிற மாதிரி. சரிங்களா? இங்கே நெகட்டிவ் வந்தால் அந்த பக்கத்தில் இருக்க சென்டென்ஸோட மீனிங் பாசிட்டிவில் இருக்கும். இங்கே பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அந்த பக்கம் இருக்க சென்டென்ஸ் நெகட்டிவில் வரும். எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். இப்போது நாம் தோ அப்படிங்கிற வார்த்தையை ஒரு மெயின் கிளாஸ் கூட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா சபார்டினேட் கிளாஸாக மாறிடும். சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னா இன்னொரு மெயின் கிளாஸை போட்டால் தான் இதோட மீனிங் கம்ப்ளீட் ஆகும். அதனால் நான் வழக்கமாக உங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னா ஒரு தோ போட்டுக்கோங்க, தோ கூட ஒரு மெயின் கிளாஸ், அதற்கப்புறம் இன்னொரு மெயின் கிளாஸ். இப்படி தான் நான் உங்களுக்கு வழக்கமாக சொல்லிக் கொடுப்பேன். மெயின் கிளாஸு சபார்டினேட் கிளாஸ்ன்னு அப்படின்னு போட்டு குழப்பறதை விட தோ அப்படிங்கிறது கூட ஒரு மெயின் கிளாஸ், அதற்கடுத்து இன்னொரு மெயின் கிளாஸ் அப்படின்னு நான் சொல்லிக் கொடுப்பேன். அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. சரிங்களா? பாருங்கள், இப்போ தோ அப்படிங்கிற வார்த்தை ஒரு மெயின் கிளாஸ் கூட சேர்ந்துச்சுன்னா அடுத்து வரக்கூடிய சென்டென்ஸும் ஒரு மெயின் கிளாஸாக இருக்கணும். இப்படி வந்தால் தான் மீனிங் கம்ப்ளீட் ஆகும். இது ரூல் நம்பர் 1. அடுத்து இந்த தோ அப்படிங்கிற வார்த்தை கூட வரக்கூடிய இந்த சென்டென்ஸ், அந்த சென்டென்ஸில் இருக்க அர்த்தம் பாசிட்டிவாக இருந்தால், ஓகே, ஒரு பாசிட்டிவான பொருளை வெளிப்படுத்தினால் அதற்கடுத்து வரக்கூடிய இந்த பர்ட்டிகுலர் சென்டென்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா நெகட்டிவ் மீனிங்கை வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் இதோட ரூலே. நான் வேணா இப்போ தமிழில் சும்மா சொல்கிறேன், எதுக்கு கரெக்டாக லாஜிக்காக மீனிங் வருதுன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம இங்கே வருவோம். அவன் நல்லவனாக இருந்தாலும் நல்லது செய்கிறான். அவன் நல்லவனாக இருந்தாலும் நல்லது செய்கிறான். அவன் நல்லவனாக இருந்தாலும் கெட்டது செய்கிறான். இந்த 2 சென்டென்சஸில் எதில் லாஜிக் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அவன் நல்லவனாக இருந்தாலும் நல்லது செய்கிறான், அவன் நல்லவனாக இருந்தாலும் கெட்டது செய்கிறான். எது? அப்சல்யூட்லி. அவன் நல்லவனாக இருந்தாலும் கெட்டது செய்கிறான்னு சொல்லும்பொழுது மீனிங் கன்வே ஆகுது. அவன் நல்லவனாக இருந்தாலும் நல்லது செய்கிறான்னா நல்லவனாக இருந்தால் நல்லது தான் செய்வான். அது என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது? ஒன்றும் இல்லையே. புரியுதுங்களா? அப்போது இந்த இடத்துல அவன் நல்லவனாக இருந்தாலும் சொல்லும்பொழுது அது என்ன ஆகுது? பாசிட்டிவ் மீனிங் கொடுக்குது. ஏன்னா அவன் நல்லவன், பாசிட்டிவ். நல்லவனாக இருந்தாலும் கெட்டது செய்கிறான், கெட்டது அப்படிங்கும்போது நெகட்டிவ் ஆயிரும். அப்போது ஒரு நெகட்டிவ் சென்ஸில் வரணும், அந்த பக்கம் ஒரு பாசிட்டிவ் சென்ஸில் வரணும். இந்த மாதிரி சென்டென்சஸை நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பர்ட்டிகுலர் வார்த்தைகள் கூட யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்புறம் இந்த தோ அப்படிங்கிற வார்த்தை கூட என்னென்ன சென்டென்ஸை போடுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், அவன் அவன் நல்லவனாக இருந்தாலும், ஓகே, இல்லாட்டி தனியாக கூட இருந்தாலும் எழுதலாம், தப்பு இல்லை. நல்லவனாக இருந்தாலும் எழுதலாம், இல்லை நல்லவனாக இருந்தாலும் சேர்த்து கூட எழுதலாம், தப்பு இல்லை. சரிங்களா? அவன் கெடுதல் செய்கிறான் அப்படின்னு நம்ம சும்மா எழுதலாம். சரிங்களா? அவன் கெடுதல் செய்கிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பாருங்கள்,
அவன் நல்லவனாக இருந்தாலும் இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு சென்டென்ஸோட எட்ஜில் பார்த்தீங்கன்னா தொங்கிட்டு வருது. புரியுதுங்களா? ஒரு சென்டென்ஸோட எட்ஜில் தொங்கிட்டு வருது. அப்போது இந்த தோ அப்படிங்கிற வார்த்தையை நாம் எந்தெந்த சென்டென்ஸ் கூட இப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த சென்டென்ஸ் கூட தான் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இருந்தாலும்ங்கிற வார்த்தை வரும். அப்போது அவன் நல்லவனாக இருந்தாலும் அவன் கெடுதல் செய்கிறான் இப்படி நீங்கள் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அவன் நல்லவனாக இருந்தாலும் அப்படி நீங்கள் தமிழில் சொல்லும்போது எந்த இடத்துல இந்த இருந்தாலும் அப்படிங்கிற வார்த்தை வருதோ அது கூட தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தோ அப்படிங்கிற வார்த்தையை இணைச்சு நீங்கள் அந்த பர்டிகுலர் சென்டென்ஸை எழுதணும். பாருங்கள், ஹீ இஸ் குட், அவன் நல்லவன். தோ ஹீ இஸ் குட், அவன் நல்லவனாக இருந்தாலும். அவ்வளோதான். ஓகே, ரைட். இது வந்து ஒரு ஃபார்மேட். இப்போ என்ன ஆகுனா சில சமயங்களில் அவன் நல்லவன் இருந்தாலும் கெட்டது செய்கிறான், அவன் நல்லவன் இருந்தாலும் கெட்டது செய்கிறான். இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இங்கே இருந்தாலும் அப்படிங்கிற வார்த்தை தனிச்சு செயல்படுது. எந்த ஒரு வார்த்தையோட எண்டுலையும் வரல. இங்கே பாருங்க, அவன் நல்லவனாக இருந்தாலும் சேர்ந்து வந்துருச்சு இந்த இருந்தாலும். இப்போ நான் சொல்கிற இருந்தாலும் அவன் நல்லவன் அந்த சென்டென்ஸ் முடிஞ்சுது, இருந்தாலும் அவன் கெட்டது செய்கிறான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் முடிச்சிருச்சு, ரெண்டாவது இருந்தாலும்ங்கிற வார்த்தை தனியாகவே வருது. அப்போ அந்த மாதிரி வார்த்தைகள் என்ன ஆகும்னா முன்னாடி ஒரு மெயின் கிளாஸ் இருந்தாலும் அர்த்தத்தை கொடுக்கும், மெயின் கிளாஸ் இல்லாட்டியும் அர்த்தத்தை கொடுக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் தோக்கு 2 மெயின் கிளாஸ் இருந்தால் தான் முழு அர்த்தம் வரும். இன்னொரு இருந்தாலும் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு முன்னாடி இருக்க மெயின் கிளாஸ் இல்லாட்டி கூட பரவாயில்ல, பின்னாடி அந்த ரூட் வேர்டும் அதற்கடுத்து வரக்கூடிய இன்னொரு மெயின் கிளாஸும் சேர்த்து அர்த்தத்தை வெளிப்படுத்திடும். ஓகே, அப்போ அந்த வார்த்தை என்ன அப்படின்னா நம்ம 2 வார்த்தை வச்சுருக்கோம். நெவர்தலெஸ் அப்படிங்கிற வார்த்தையும், இது ரொம்ப ரொம்ப ஃபார்மல் நெவர்தலெஸ். இல்லையா அதற்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய இன்னொரு வார்த்தை ஈவன் ஸோ. ஓகே, நெவர்தலெஸ் ரொம்ப ஃபார்மல், இதை விட கொஞ்சம் ஃபார்மல் எது கம்மி அப்படின்னா ஈவன் ஸோ. ரெண்டுத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கன்ஜங்ஷன்ஸ், இது கன்ஜங்ஷன், 2 தனிப்பட்ட வாக்கியங்களை இணைக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா தோ நல்லா இருக்கிற சென்டென்ஸை சபார்டினேட் கிளாஸாக மாற்றி இன்னொரு ஆளுகிட்ட போய் என்ன பண்ணணும்னா ஒரு அடைக்கலத்தை தேடும். இதுதான் அதற்கு இருக்க ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். ஆனால் மீனிங் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் கன்வே ஆகும். புரியுதுங்களா? ரைட். இப்போது அவன் நல்லவனாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி எழுதுனீங்கன்னா தோ அப்படிங்கிற வார்த்தை போட்டு எழுதுங்க. அவன் நல்லவனாக இருந்தாலும் கூட அப்படின்னு எங்கே ஒரு அழுத்தத்தை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறீங்களோ, அப்படி இருந்தாலும் கூட அப்படின்னு அந்த கூட அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிள். தோக்கு முன்னாடி ஈவன் அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ண வேலை முடிஞ்சுது. தோக்கு முன்னாடி ஈவன் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்தா வேலை முடிஞ்சது. புரியுதுங்களா? அப்போ தோ அப்படின்னா 2 மெயின் கிளாஸ் வரணும். ஈவன் ஸோ இல்லாட்டி நெவர்தலெஸ் அப்படிங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா முன்னாடி ஒரு மெயின் கிளாஸ், நடுவில் இந்த ஈவன் ஸோ இல்லாட்டி அந்த நெவர்தலெஸ் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுக்கலாம். அதற்கடுத்து ஒரு மெயின் கிளாஸ் போட்டால் வேலை முடிஞ்சது. இதுதான் இதோட ஃபார்மேட். இப்போ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிளியராக இது புரிஞ்சிடும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ், நல்ல சென்டென்சஸை கவனிங்க. அப்போ தான் எங்கே தோ யூஸ் பண்ணுறோம் இல்லாட்டி எங்கே நெவர்தலெஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிங்களா? பாருங்கள், அவனுக்கு வீடு இருந்தாலும் அவன் வீட்டிற்கு போக மாட்டான். அவனுக்கு வீடு இருந்தாலும் அவன் வீட்டிற்கு போக மாட்டான். நல்லா கவனிக்கணுங்க. வீடு இருக்குதாமா ஒரு பாசிட்டிவ் மீனிங் இருக்குது, அவன் வீட்டிற்கு போக மாட்டான் ஒரு நெகட்டிவ் மீனிங் இருக்குது. அப்போ ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் என்ன ஆகுதுன்னு ஆட் ஆகுது. அப்போ நல்லா கவனிக்கணும். இங்கே நமக்கு ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அவனுக்கு வீடு இருந்தாலும் அப்படின்னு. சரிங்களா? ஆனால் இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் முடிகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த இருந்தாலும்ங்கிற வார்த்தை தொங்கிட்டு தான் வருது, தனிச்சு வரல. அதற்கடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், அவளுக்கு காய்ச்சல் அடிக்கிறது, ஃபுல் ஸ்டாப் வந்திருக்கு. அவளுக்கு காய்ச்சல் அடிக்கிறது ஃபுல் ஸ்டாப். இங்கே பாருங்கள், இருந்தாலும்ங்கிற வார்த்தை தனித்தே வந்திருக்கு. அவளுக்கு காய்ச்சல் அடித்திருந்தாலும், அடிக்கிறதாக இருந்தாலும் அப்படிலாம் நம்ம சொல்லலை, பிரிச்சுட்டோம் ஃபுல்லாகவே. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் கூட சேர்ந்தே வந்துருச்சு, சென்டென்ஸ் இது பிரிஞ்சு வருது. இது பாரி வந்தால் தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். எங்கெல்லாம் ஒரு சென்டென்ஸை நம்ம ஃபுல்லாக சொல்லிவிட்டு அதற்கடுத்து தனியாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு சென்டென்ஸ்க்கு போகிறோமோ அங்கே தான் நம்ம இந்த பர்டிகுலர் வார்த்தைகளை யூஸ் பண்ணணும். சரிங்களா? ரைட். பாருங்கள், அவனுக்கு வீடு இருந்தாலும் அவன் வீட்டிற்கு போக மாட்டான். இது என்னது? ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்க அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ். அதாவது நீங்கள் நல்ல ஒன்று கவனிக்கணும். இங்கே ப்ரெசென்ட்டில் வந்துச்சுன்னா இங்கே ஃப்யூச்சர், இங்கே ப்ரெசென்ட்டில் வந்துச்சுன்னா இங்கேயும் ப்ரெசென்ட் போட்டுக்கலாம், இங்கே ப்ரெசென்ட் வந்துச்சுன்னா இங்கே மாடல்ஸ் போட்டுக்கலாம். அதெல்லாமே செட் ஆகும். சரிங்களா? அது எப்பயுமே மாறாது. ஒரு சில சமயங்களில் இங்கே நம்ம பாஸ்ட் டென்ஸ் சொல்லிட்டு இங்கே ப்ரெசென்ட்டை பற்றி பேசுவோம், சொல்லலாம், தப்பு இல்லை. ஏன்னா கடந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் அப்படி இருந்தாலும் நிகழ்காலத்தில் நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணலாம், மீனிங் வந்துடும். சரிங்களா? ரைட்டு. வாங்க
அவனுக்கு வீடு இருந்தாலும், இப்போ அவங்ககிட்ட வீடு இருக்குது அப்படி இருந்தாலும் அப்படிங்கிற மீனிங் தான் சொல்கிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள். அவனுக்கு வீடு இருக்கிறதுன்னு எழுதுங்க. ஓகே, ஹீ ஹேஸ் அ ஹவுஸ். ஹீ ஹேஸ் அ ஹவுஸ். முன்னாடி தோ அப்படிங்கிற வார்த்தை போட்டால் வேலை முடிஞ்சிடும். தோ ஹீ ஹேஸ் அ ஹவுஸ். அவனுக்கு வீடு இருந்தாலும் அவன் வீட்டிற்கு போக மாட்டான். ஓகே, ஹீ won't go. அவ்வளோதான், சிம்பிளாக சொன்னால் முடிஞ்சு போச்சு. பாருங்கள், though he has a house he won't go. though he has a house he will not go. அவங்ககிட்ட வீடு இருந்தாலும் அவன் வீட்டுக்கு போக மாட்டான். he will not go. ஓகே, அடுத்து பாருங்க, அவளுக்கு காய்ச்சல் அடிக்கிறது இருந்தாலும் வேலைக்கு வந்திருக்கிறாள். காய்ச்சல் இப்போ ப்ரெசென்ட்ல அடிக்குது, இருந்தாலும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வேலைக்கு வந்துட்டாங்க. சிம்பிள். பாருங்க, ஃபுல் சென்டென்ஸாக இருக்கா? அப்போ தோ அப்படிங்கிற சென்டென்ஸ் நம்ம இங்கே கொண்டு வரக்கூடாது. நார்மலாக இருக்க மெயின் சென்டென்ஸ் எழுதிடலாம். அவளுக்கு காய்ச்சல் அடிக்கிறது, ரொம்ப சிம்பிள். she feels fever. போதும். ஓகே, she is not feeling well, she is under the weather. எது சொன்னாலும் ஓகே தான். ஓகே, உங்களுக்கு என்ன சென்டென்ஸ் தெரியுதோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே நீங்கள் எழுதிக்கலாம். நான் அப்படியே எழுதிட்டேன். she feels fever. என்ன பண்ணலாம், ஃபுல் ஸ்டாப் இருக்குன்னா நம்ம ஃபுல் ஸ்டாப்பை வைக்கணும். அடுத்து பாருங்கள், இருந்தாலும் தனிச்சு வந்திருக்கா. அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், ஈவன் ஸோ வேலைக்கு வந்திருக்கிறாள். she has come to the job. இல்லாட்டி come to the work. எது வேணாலும் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஓகே, வேலைக்கு வந்திருக்கிறாள், she has comeன்னு போட்டாலும் போதும். அவள் வந்திருக்கிறாள்னு சொன்னாலும் மீனிங் வந்துடும். ஓகே, பாருங்கள், she feels fever even so she has come to the job. she feels fever nevertheless she has come to the job. மீனிங் கரெக்டாக வருது. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த சென்டென்ஸ் நம்ம எடுத்துடலாம். இந்த சென்டென்ஸ் எடுத்துடலாம். மீதி இருக்கிறத சொன்னாலும் அர்த்தம் வரும். பாருங்களேன், இருந்தாலும் அவள் வேலைக்கு வந்திருக்காடா. இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இருந்தாலும் நீங்கிற வார்த்தை என்ன பண்ணும்னா, இதற்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக ஏதோ ஒரு சம்பவத்தை பற்றி பேசியிருப்போம். அந்த சம்பவத்தை கூட போய் என்ன ஆகிரும், கனெக்ட் ஆகிரும். நம்ம ஏதோ ஒரு சம்பவத்தை பேசியிருப்போம், அதுக்கப்புறம் இருந்தாலும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த இருந்தாலும் அந்த பர்டிகுலர் சென்டென்ஸை மீன் பண்ணி அந்த சம்பவம் அப்படி இருந்தாலும் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் கொடுக்கும். ஓகேங்களா, இருந்தாலும் எப்படி இருந்தாலும், அவளுக்கு காய்ச்சல் அடிக்கிறதாக இருந்தாலும் அப்படிங்கிற மீனிங் அது கொடுக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா, ரைட். அடுத்து வாங்க, நாங்கள் தேர்விற்கு படிக்கவே இல்லை, இருந்தாலும் தேர்வுக்கு போனோம். நல்லா கவனிக்கணும், தேர்வுக்கு படிக்கவே இல்லையாமா, பாஸ்டில். இருந்தாலும் சும்மா என்ன பண்ணோம், எக்ஸாமுக்கு போனோம்டா, எக்ஸாமுக்கு சும்மா போனோம் எழுதலாங்களா? பாருங்கள், கம்ப்ளீட் சென்டென்ஸ் இருக்குது, அப்படி எழுதிடலாம். நாங்கள் தேர்விற்கு படிக்கவே இல்லை. ஓகே, we didn't study for the exam. ஓகே, we didn't study for the exam. இருந்தாலும் இங்கே nevertheless அப்படிங்கிற வார்த்தை நம்ம போடலாம். ஓகே, nevertheless we went to write it. ரைட் இட்னா இது எதை குறிக்குது, தேர்வை குறிக்கிறது. ஏன்னா ஆல்ரெடி தேர்வை தான் நம்ம பார்த்து பேசிட்டோம். அதனால் இட்டப்புன்னு யூஸ் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக இந்த வார்த்தையை ரெஃபர் பண்ணிக்கும். பாருங்கள், we didn't study for the exam. nevertheless we went to write it. nevertheless we went to write it. ரொம்ப ரொம்ப சிம்பிள். அடுத்து பாருங்கள், அவர்கள் தவறே செய்திருந்தாலும் அவர்களை நாம் தண்டித்திருக்கக்கூடாது. அப்படியே இருந்தாலும் அப்படின்னு சில சமயங்களை சொல்கிறோம்ல, அந்த வார்த்தைக்கு நம்ம தோ ஆல்தோ ஈவன் தோங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா, சென்டென்ஸோட எட்ஜில் பார்த்தீங்கன்னா தொங்கிட்டு வருது. அவங்க அப்படியே செஞ்சுருந்தாலும், அவங்க என்னமோ செஞ்சுருந்தாலும் நாம் தண்டித்திருக்கக்கூடாது. பின்னாடி வரக்கூடிய சென்டென்ஸ் தனித்த சென்டென்ஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறது ஹேவ் ஃபேமிலியில் ஒரு வார்த்தையை வச்சுருக்கு. கண்டுபிடிச்சி வைங்க, நம்ம எழுதிட்டு வரும்போது நீங்கள் எனக்கு என்ன சொல்லணும். ஓகே, அவர்கள் தவறே செய்திருந்தாலும், பாஸ்டில் இருக்குது, தவறே செய்திருந்தாலும். ரொம்ப சிம்பிள். இங்கே ஈவன் தோ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, தவறே செய்திருந்தாலும் கூட. ஓகே, ஈவன் தோ they committed crimes. தவறுகளே செய்திருந்தாலும் எழுதிக்கலாம். ஓகே, அவங்க எக்கச்சக்கமான தவறே செஞ்சிருந்தாலும் ஈவன் தோ they committed crimes, அவர்களை நாம் தண்டித்திருக்கக்கூடாது. we அந்த ஹேவ் ஃபேமிலியில் என்ன ஃபார்மேட் இங்கே போட்டால் மீனிங் வரும், அவர்களை தண்டித்திருக்கக்கூடாது என்ன வரும், மஸ்ட் நாட் ஹேவ் வருமா, ஷுட் நாட் ஹேவ் வருமா? யோசிங்க என்ன வரும், எக்ஸலண்ட். we should not have punished them. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டிங்க. பாருங்கள், ஈவன் தோ they committed crimes, we should not have punished them. though
தே கமிட்டட் கிரைம்ஸ், ஆல்தோ தே கமிட்டட் கிரைம்ஸ், எது வேணால் போட்டு சொல்லுங்கள், மீனிங் வந்துடும், அவ்வளோதான். சரிங்களா? ரைட். எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ இதில் வந்து நெகட்டிவ் பேசுகிறது பாசிட்டிவ் பேசுகிறதெல்லாம் ரொம்ப சிம்பிள். ஏன் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் நெகட்டிவில் வந்தால் இன்னொன்று பாசிட்டிவ் அந்த பக்கம் வந்துடணும், இந்த பக்கம் பாசிட்டிவ் வந்து அந்த பக்கம் நெகட்டிவ் வந்துடணும். அப்போது நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படிங்கிறது என்றைக்குமே இதில் இன்பில்ட்டாகவே இருக்கும், நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம். புரிஞ்சுதுங்களா? ரைட். இப்போது இதே மாதிரி இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு கடைசி ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கேள்விக்கு எப்படி இந்த பர்டிகுலர் தோவை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்றேன். நிறுவனத்தின் லாபம் குறைந்து வருகிறது, இருந்தாலும் அடுத்த ஆண்டு புதிய கிளைகளை திறக்க திட்டமிட்டிருக்கின்றனர். இந்த திட்டமிட்டிருக்கின்றனர், செய்திருக்கின்றனர், நான் அதை செய்திருக்கிறேன், போயிருக்கிறேன், இந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னா அந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் அட் த சேம் டைம் நிறுவனத்தின் லாபம் குறைந்து வருகிறதுனா இப்போ மட்டும் குறையல, கிராஜுவலாகவே குறைஞ்சி வந்துட்டு இருக்கு அப்படின்னா கடந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னா கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் தான் இங்கே யூஸ் பண்ணணும். சரிங்களா? பாருங்கள், நிறுவனத்தின் லாபம் குறைந்து வருகிறது. ஓகே, த கம்பெனிஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் எஸ் போட்டோம்னா கம்பெனியினுடைய, நிறுவனத்தினுடைய அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்துடும். சரிங்களா? த கம்பெனிஸ் ப்ராஃபிட்ஸ், ஓகே, ப்ராஃபிட்ஸ் ஹாவ் பீன் குறைந்து வருகிறது அப்படின்னா நீங்கள் ரெடியூசிங்னு போட வேணாம், டிக்ளைனிங் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இங்கே. ஓகே, டிக்ளைனிங். பாருங்க, the company's profits have been declining. The company's profits have been declining. ஏன் have போட்டிருக்கோம் அப்படின்னா ப்ளூரல். சரிங்களா? ரைட். இருந்தாலும், அப்போது ஈவன் ஸோ, இருந்தாலும் அடுத்த ஆண்டு புதிய கிளைகளை திறக்க திட்டமிட்டு இருக்கின்றனர். எக்கச்சக்கமான பிரான்ச்சஸை நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போ ரொம்ப சிம்பிள், ஈவன் ஸோ தே ஹாவ் பிளான்டு, அவ்வளோதாங்க. தே ஹாவ் பிளான்ட் டு ஓப்பன், ஓகே, புதிய கிளைகளை, ஓப்பன் நியூ பிரான்ச்சஸ் நெக்ஸ்ட் இயர். அவ்வளோதாங்க, சிம்பிள். எவ்வளோ பெரிய சென்டென்ஸ். ஆனால் நமக்கு ஸ்ட்ரக்சர் தெரிகிறதுனால ஈஸியாக என்ன பண்ணிடுறோம்னா இங்கிலீஷில் நம்ம சொல்லிடுறோம். பாருங்கள், the company's profits have been declining, even so they have planned to open new branches next year. Even so they have planned to open new branches next year. எப்படி வேணாலும் சொல்லுங்கள். ஓகே, அது நீங்கள் பேசும்பொழுது எப்படி வேணால் என்ன பண்ணிக்கலாம்னா நியூ வெரி 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 இந்த மாதிரி வார்த்தைகளை சும்மா போட்டு பேசுங்க, தப்பு இல்லை. நம்ம கேஷுவலாக பேசுகிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரைட். அது ஒரு கடினமான பயணமாக இருந்தாலும் அவர்கள் தங்கள் இலக்கை பாதுகாப்பாக அடைந்தனர். இந்த இடத்துல இருந்தாலும்ங்கிற வார்த்தை சேர்ந்து வருது. அப்போ என்ன பண்ணலாம், தோ அப்படிங்கிற வார்த்தையவே போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லாட்டி தோ அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் சென்டென்ஸை தூக்கி நீங்கள் பின்னாடி போட்டாலும் அர்த்தம் வந்துடும். அதை நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னா, இந்த கம்ப்ளீட்டாக வரக்கூடிய இந்த பர்டிகுலர் மெயின் கிளாஸை ஃபஸ்ட் எழுதிட்டு அதற்கடுத்து இந்த இருந்தாலும் வந்தாலும் எந்தெந்த சென்டென்ஸ் வருதோ அதை தூக்கி பின்னாடி போடணும். சரிங்களா? ட்ரை பண்ணலாம். பாருங்கள், அவர்கள் தங்கள் இலக்கை பாதுகாப்பாக அடைந்தனர். ஓகே, அடைந்தனர் பாஸ்ட்ல இருக்கு. தே அரைவ்ட், ஓகே, தே அரைவ்ட் அட் தியர் டெஸ்டினேஷன் சேஃப்லி. ஓகே, சேஃப்லி. ஓகே, பாருங்கள், தே அரைவ்ட் அட் தியர் டெஸ்டினேஷன் சேஃப்லி. அரைவ்டுனா வந்து சேருதல், அதுக்கப்புறம் வேறு எந்த ட்ராவலும் கிடையாது, அதோட முடிஞ்சதுன்னு அர்த்தம். அதான் அரைவ்டு. பாருங்கள், தே அரைவ்ட் அட் தியர் டெஸ்டினேஷன் சேஃப்லி. அவங்களோட டெஸ்டினேஷனை சேஃபாக வந்து சேர்ந்துட்டாங்க. அது ஒரு கடினமான பயணமாக இருந்தாலும், அப்போது கமா இந்த இடத்துல நீங்கள் தோ அப்படிங்கிற வார்த்தையை போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, தோ இல்லாட்டி ஆல் தோ இவன் எது போட்டாலும் ஓகே தான். ஓகே, தோ அது ஒரு கடினமான பயணமாக இருந்ததுன்னு நீங்கள் சொல்லணும். ஓகே, தோ that was a long and difficult journey. நான் கொஞ்சம் மசாலா சேர்த்துன மாதிரி பெருசாக எழுதியிருக்கேன், லாங் அண்ட் டிஃபிகல்ட்னு. அது ரொம்ப நீண்ட கடினமான பயணம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? நீங்கள் வெறும் டிஃபிகல்ட் ஜேர்னின்னு போட்டாலும் ஓகே தான், தப்பு இல்லை. பாருங்கள், they arrived at their destination safely though that was a long and difficult journey. though it was a long and difficult journey எப்படி போட்டாலும் மீனிங் வந்துடும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணியிருக்கீங்க, தோ கூட வந்த சென்டென்ஸ் அப்படியே தூக்கி பின்னாடி போட்டுட்டு இந்த தனித்த மெயின் கிளாஸ் தூக்கி முன்னாடி போட்டிருக்கீங்க, அர்த்தம் வந்துருச்சு. நம்ம நார்மலாக எப்படி யூஸ் பண்ணுவோம்,
though that was a long and difficult journey, they arrived at their destination safely. இப்படி தான் நம்ம வழக்கமாக காலங்காலமாக யூஸ் பண்ணுவோம். நீங்கள் மாற்றி போட்டு யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை, மீனிங்கை கொடுத்துருவோம் அது. ரைட், இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் நீங்கள் கேள்வியில் யூஸ் பண்ணும் பொழுது எக்காரணத்து கொண்டும் இங்கே பாருங்கள், இருந்தாலும் விட்டாலும் இந்த தோ அப்படிங்கிற வார்த்தை எக்காரணத்து கொண்டும் கேள்வியாக நீங்கள் மாற்றிடவே கூடாது. அதாவது தோ அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஒரு 2 மெயின் கிளாஸ் இருக்கும். தோ கூட சேர்ந்து வரக்கூடிய மெயின் கிளாஸை நீங்கள் கேள்வியாக மாற்றவே முடியாது, மாற்றவும் கூடாது, மாற்றின தப்பு. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த இருந்தாலும் விட்டாலும் அப்படிங்கிற வார்த்தையை தவிர, அந்த வாக்கியங்களை தவிர மீதி இருக்கிற இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதைத்தான் நம்ம என்ன பண்ணணும், கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா அதுதானே மெயின் கிளாஸு. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தனிச்சு நிற்கக்கூடிய மெயின் கிளாஸ் எதுவோ அதைத்தான் நம்ம கேள்வியாக மாற்ற முடியும். அதனால் அதை நம்ம மாற்றிடலாம். ரைட், பாருங்கள், அவனால் இதை முடிக்க முடியுமா? இது கடினமான வேலையாக இருந்தாலும், சரியாக சொல்லப்போனால் இது ரொம்ப டஃப்பாக இருந்தாலும் அவனால் முடிக்க முடியுமா நம்ம கேட்குறோம். சரிங்களா, எழுதலாமா வாங்க. இது கடினமான வேலையாக இருந்தாலும், ஓகே, இங்கிருந்து எழுதலாம். ஆல்தோ, ஓகே, ஆல்தோ இட் இஸ் அ டஃப் டாஸ்க். ஓகே, ஆல்தோ இட் இஸ் அ டஃப் டாஸ்க், கமா, அவனால் இதை முடிக்க முடியுமா, அவனால் இந்த வேலையை செய்ய முடியுமா, அங்கே போக முடியுமா, உங்களால் வர முடியுமான்னு கேட்குறதுக்கு நாம் கேன் அப்படிங்கிற வார்த்தையை தான் கேள்விக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் அட் த சேம் டைம் ஏபிள் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா, அப்போ ஏபிள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வில் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். ஓகே, வில் ஹி பி ஏபிள் டு, ஓகே, வில் ஹி பி ஏபிள் டு ஃபினிஷ் இட், கடைசியில் கேள்விக்குறி. இல்லாட்டி கேன் ஹி ஃபினிஷ் இட், கேன் ஹி ஃபினிஷ் இட், உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை எடுத்துகிட்டு போயிருங்க, தப்பு இல்லை. பாருங்களேன், although it is a tough task, will he be able to finish it? Although it is a tough task, can he finish it? Simple. இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த கொஸ்டின் சென்டென்ஸை தூக்கி முன்னாடி போட்டுட்டு இதை பின்னாடி வச்சு சொல்லி பார்த்தாலும் அர்த்தம் வரும். பாருங்கள், will he be able to finish it although it is a tough task? Will he be able to finish it although it is a tough task? Although it is a tough task சொல்லும் பொழுதே பார்த்தீங்கன்னா கேள்வியோட டோனில் தான் வரணும், நார்மலான சென்டென்ஸ் பேசுகிற டோனில் வரக்கூடாது. சரிங்களா, அடுத்து பாருங்கள், அவங்களே உன்னை அழைக்கா விட்டாலும், அவங்களே உன்னை கூப்பிடாட்டியும் நீ அவங்கள கூப்பிட்டியா, நீ அவங்கள கூப்பிட்டியா. இப்போ கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். சரிங்களா, பாருங்கள், டிட் யூ கால் தெம், டிட் யூ கால் தெம், கமா, தோ தே டிண்ட் கால் யூ themselves. ஏன்னா அவர்களேன்னு இருக்குல்ல, அப்போ ரெஃப்ளெக்ஸிவ் ப்ரொனவுன் நம்ம போடணும், themselves. பாருங்கள், did you call them though they didn't call you themselves? Did you call them though they didn't call you themselves? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அப்போ இந்த மாதிரி அதே பண்ணாலும் நீ பண்ணியா, அவங்களே அந்த வேலையை பண்ணாலும் நீ பண்ணியா ஃபஸ்ட்டு, அப்போல்லாம் கேட்போம்ல. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுங்கள், நெவர்தலெஸ்ஸு அதெல்லாமே இங்கே வராது. அதை வச்சு நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. அதற்கு மாறாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை தோ கூட போட்டு கேள்விகள் கேட்டு பழகுங்க, அது வேண்டாம். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். நிறையா இருக்குங்க, இந்த இருந்தாலும் அப்படிங்கிற வார்த்தையோட வேரியேஷன்ஸ் நிறையா இருக்குது. இது பார்ட் 1 தான். அதாவது மெயின் கிளாஸஸை வச்சு எப்படி இந்த இருந்தாலும் அப்படிங்கிற டோனை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். மெயின் கிளாஸ் இல்லாமல் ஒரே ஒரு மெயின் கிளாஸும் இன்னும் ஒரு சில வேரியேஷன்ஸை வச்சு ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதை அடுத்த கிளாஸ் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா ஒரு வார்த்தைக்கு நீங்கள் நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் ஒன்று இல்லாட்டி இன்னொன்று உதவும். அதை டே 19 நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டே 19 அதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். என்ன பண்ணுங்கள், இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் தப்பு இல்லாமல் கிளியராக உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரைட். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதற்கான ஒரு சில ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், அதை ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர்ஸை காமெண்ட்டில் போடுங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் நம்மளோட சேனல் தெரிஞ்சு கொள்ளட்டும், பயனடைந்து கொள்ளட்டும். அண்ட் இதான் நீங்கள் என்ன ஃபஸ்ட் டைம் இப்போ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை இன்னும் தொடர்ந்து வந்து சேரும். சரிங்களா, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இந்த டே 18 பார்க்குறீங்கன்னா டே 17 வரைக்கும் நிறைய வீடியோஸ் இருக்குங்க. எல்லாமே பேசிக்ஸ் தான், ஆனால் ரொம்ப சூப்பராக எஃபெக்டிவாக நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரைட், அடுத்த வீடியோவில் இதோட செகண்ட் பார்ட்டு பார்க்கலாம். அது வரைக்கும் இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்குறேன். தேங்க்யூ. Thank you.